பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாயங்காலமானபோது பன்னிருவரோடும் கூட அவர் பந்தியிருந்தார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாயங்காலமானபோது அவருடைய சீசர்கள் 12 சீசர்களோடு கூட பந்தி இருந்தார். அவர் அவர்களோட சேர்ந்து போஜனம் பண்ணுறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவது அதுதான் கடைசி போஜனமாக இருந்தது. அதற்கப்புறம் அவரே தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னையே ஒப்பு கொடுத்தார். பாருங்க, அவர் சீசரோடு கூட போஜனம் பண்ணுகிறது எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. நமக்கு கூட அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்குறார். என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தால், இதோ வாசற்படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். ஆமென், அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்குறார். இருதய கதவுக்கிட்ட நின்று தட்டிக்கிட்டே இருக்கார். இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன். இருதய கதவு பக்கம் வந்து நின்று ஆண்டவர் தட்டிக்கிட்டே இருக்காரு. ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், இருதய கதவை திறந்தால், நான் அந்த இருதயத்துக்குள்ளே வந்து அவனிடத்தில் வந்து நான் அந்த இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன். அல்லேலூயா. அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆவிக்குரிய போஜனம். ஆண்டுடைய கர்த்தருடைய வார்த்தை அந்த பரலோக மன்னா, ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஜீவ அப்பம். நானே ஜீவ அப்பங்கிறாரு. அவர் தான் நமக்கு, அவர் தான் வார்த்தையாகிய தேவன், அவர் தான் ஜீவ அப்பம். அவர் நம்மளுடைய இருதய கதவுக்கிட்ட நின்று கதவு தட்டிகிட்டே இருக்கார். ஒருவன் அவருடைய சத்தத்தை கேட்டு இருதய கதவை திறந்தால் நான் அந்த இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து நான் அவனோட கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கூட போஜனம் பண்ணுவான். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க. இது ஆண்டவர் மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்குறார். அது எந்த மதம் கிடையாது, எந்த ஜாதின் கிடையாது, எந்த நாட்டுக்காரங்கன்னு கிடையாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் இருதய கதவுக்கிட்ட நின்று கதை தட்டிகிட்டே இருக்கார். பாருங்க, அவருடைய சீசர்களாக ஆகணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்படுறாரு. சீசர்களோடு கூட சேர்ந்து தான் பந்தியில் அவர் உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த பஸ்காவை அனுசரிக்கிறதுக்கு பாருங்கள், அந்த பஸ்காவை அனுசரிப்பதற்காக ஒரு இடத்த அவர் ஆயத்தம் பண்ணுறதுக்கு செலக்ட் பண்ணுறாரு. போகிறாங்க, சீசர்கள்லாம் வர்றாங்க. 12 சீசர்களோட கூட உட்காந்து அந்த பந்தியில் உட்காந்து அவர் போஜனம் பண்ணுறார். உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் வேலை பேசி கொண்டிருப்பது, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டோடைய சீசர்கள், இயேசு கிறிஸ்துவோட சீசர்கள். அவர் நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய சீசர்களாக அவர் பார்க்கிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்மளை அழைக்கிறார். நாம் அவருடைய சீசர்களாக இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டும்? நாம் அவரோடு எப்போதும் உட்கார்ந்து போஜனம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். என்ன போஜனம்? ஆவிக்குரிய போஜனம். நமக்கு கொடுக்கப்பட்ட விலையேறப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை வேதாகமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனுதினமும் அதை உட்கொள்ள வேண்டும். வேதத்தை நாம் உட்கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய மன்னா. நமக்கு உள்ளான மனிதனுக்கு போஜனம் அதுதான். வெளி மனிதனுக்கு நமக்கு வெரைட்டியாக என்னென்னமோ ஃபுட்டு இருக்குது. அதெல்லாம் அந்த சத்துக்கள், விட்டமின், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், இதெல்லாம் இந்த சத்துக்கள்லாம் நம்ம சரீரத்திலே ஹெல்த்திக்கு, ஆரோக்கியத்துக்கு, புஷ்டியாக இருப்பதற்கு அந்த ஆகாரம் போதுமானது. ஆனால் நமக்கு உள்ளான மனிதன் ஒருவன் இருக்கிறான். நாம் அந்த உள்ளான மனிதன் மேல் நாம் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். நம்மளோட உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புஷ்டியாகி வருகிறானா? அவன் செழிப்பாக வருகிறானா? அவனுக்கு தேவையான போஜனம் கிடைக்கிறதா? அவனுக்கு தேவையான போஜனம் என்ன? கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் நமக்கு கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதாகமம் நம்மளுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக எத்தனை பேர் தன்னையே விலைக்கிரயமாக கொடுத்திருக்கிறார்கள். புறஜாதி, அந்த வெளிநாட்டவர், மிஷினரியாக அநேகர் வந்தவங்க இதுக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு
அவர்கள் இந்த தமிழ் மொழி நம்ம தாய்மொழியிலே படிப்பதற்கு இதை மொழிபெயர்த்து நம்மளுடைய கரங்களே கொடுத்திருக்கிறார்கள். இதற்காக எத்தனை பேர் விலைக்கிரயமாக தங்களையே அர்ப்பணித்திருக்கிறார்கள். கோதுமை மணியாய் விதைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் இந்த காலகட்டங்களில் இவ்வளவு சுலபமாக ஆண்டோட வார்த்தையை கையில் வைத்திருக்கிறோம். அதை அனுதினமும் உட்கொள்கிறோமா? அனுதினமும் தியானிக்கிறோமா? படிப்பது முக்கியமல்ல, தியானிக்க வேண்டும். அந்த தியானிக்கும் போதுதான் அதற்குள்ளே ஆகாரம், அந்த உண்மையான அதற்குள்ள சத்து போஜனம் அப்படியே நம்ம உள்ளான மனிதனுக்குள்ளே போய் அதுதான் புஷ்டியாக்கும். அது உள்ளான மனிதனுக்குள் போய் அந்த சத்துக்கள் போகும்போது அது நம்ம உள்ளான மனிதன் பலப்படுவது வெளியில் இருக்க மனிதனை எல்லாரும் பார்க்கும்போது தெரியும். நாம் ஆவிக்குரிய ஜீவித்தில் நம்மளுடைய வளர்ச்சி தெரியும், நம்மளுடைய முதிர்ச்சி தெரியும். ஆண்டவரை நாம் பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதை நாம் அநேகர் பார்க்கும்போது இந்த மகனோடு தேவன் இருக்கிறார் என்பதை அநேகர் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்மளுடைய பேச்சுக்களையும் நம்ம நடக்கையில் நம்மளுடைய ஒவ்வொரு மூமெண்ட்லையும் அவர்கள் பார்ப்பார்கள். தேவநாம மகிமைப்படும். இதுதான் உண்மையான போஜனம், ஆவிக்குரிய போஜனம். இதை தான் ஆண்டவர் சொல்கிறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு, நான் கதவண்டே நின்று கதை தட்டி கொண்டிருக்கிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடத்தில் பிரவேசித்து, அந்த இருதயத்துக்குள்ளே பிரவேசித்து, நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம்! என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் என்னோடும் ஆண்டவர் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பாருங்கள், இந்த 2024 வருஷத்தின் இந்த 12வது மாதம் கடைசி மாதத்தின் கடைசி நாளைக்கு அப்பா, கடைசி நாளில் ஆண்டவர் நம்மளை கூட்டி வந்திருக்கிறார். எத்தனையோ பேர் இந்த நாளை காண முடியாமல் மரணத்தை சந்தித்திருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிருக்கிறார்கள். நமக்கு இந்த மட்டும் ஜீவனை தந்திருப்பது நம்மளை சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. நம்மக்கிட்ட எந்த நற்காரியங்களும் கிடையாது. அவரோட சுத்த கிருபை. நாம் ஒன்றுதான். இந்த 2024 வருஷத்தின் கடைசி நாள், இந்த நாளுக்குள் நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். நாம் நம்மளையே முழுவதுமாக அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். நமக்கு ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப். அவர்தான் மெய்யான திராட்சை செடி, நாம் அவருடைய கொடிகள். அவர்தான் நமக்கு தேவையான ஆகாரங்கள், நமக்கு தேவையான எல்லாம் பலன் எல்லாத்தையும் அவர்தான் தருகிறார். நாம் அவருடைய கொடிகள். நாம் எப்போதும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் அவருடைய போஜனத்தை உட்கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேத தியானம் மிகவும் முக்கியமானது. நாம் வேத தியானம் மெடிடேட் பண்ண நாம் ஆண்டவருக்காக ஓடுகிறோம், உழைக்கிறோம், எல்லாம் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவருக்காக என்ன விட்டு விடுகிறோம்? என்னத்தெல்லாம் விடுறோம்? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விடுகிறோமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத, அதாவது நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியம் இல்லாத காரியங்களை விட்டுவிட வேண்டும். நம் உள்ளான மனிதன் வளர வேண்டும் என்றால் அந்த உள்ளான மனிதனுக்கு இடையூறாக இருக்கிற எல்லா மாமிசத்தின் கிரியைகளை விட்டுவிட வேண்டும். அது போஜனம், நம்ம சாப்பிட்ற போஜனம் டைஜஷன் ஆக வேண்டும். நம்மளோட போஜனம் டைஜஷன் ஆக வேண்டும். அது இன்டைஜஷனாக அது கான்ஸ்டிபேஷனை கொண்டு போய் விடவே கூடாது. நாம் இந்த நாளில் இந்த 2024 வருஷத்தின் கடைசிக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் எதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதையெல்லாம் விட்டுவிட வேண்டும்? இந்த 2024 வருஷத்தின் இந்த 2024 வருஷம் முடிய போகுது. நமக்குள்ளே இருக்கிற எல்லா தேவையில்லாத மாமிசத்தின் கிரியைகள், கோபங்கள், எரிச்சல்கள், விரோதங்கள், பகைகள், வைராக்கியங்கள், எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாம் வன்கண்கள், எல்லாம் வாக்குவாதங்கள், மார்க்க பேதங்கள் எல்லாத்தையும் களைந்து போட்டு எல்லாம் அசூசியான கிரியைகள், மாமிசத்து கிரியைகள், எல்லாம் மாமிசத்து கிரியைகள் 17 இருக்கிறது. கலாத்தியரில் பார்க்கிறோம். எல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும். புது சிருஷ்டியாக பழையவைகளாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனத்தின்படி புதிய வருஷத்துக்குள்ளே நாம் செல்ல போகிறோம். நம்மளை நாமே அர்ப்பணிப்போமா? நாம் இவ்வேளை ஜெபம் செய்வோம். ஆவியானவர் உங்களோடும் என்னோடும் பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ரொம்ப அளவுக்கு அதிகமாக அவருடைய அன்பு ஆழம், அகலம், உயரம் அளவிட முடியாதது. நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்க கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டவரே, நீங்கள் என்னோடு
ஆண்டவரே அப்பா இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரோடும் அப்பா ஆவியானவரே நீரே பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கர்த்தாவே, நீர் அனுதினமும் எங்களுடைய இருதய கதவு கிட்ட நின்று தட்டிக்கிட்டே இருக்கீங்க ஆண்டவரே. உடைய சத்தத்தை கேட்டு திறந்தால் எங்கள் இருதயத்துக்குள்ளே நீர் வாசம் செய்து ஆண்டவரே எங்களோடு நீர் போஜனம் பண்ணுவீர் ஆண்டவரே. நாங்களும் உம்மோடு போஜனம் பண்ணுவோம் ஆண்டவரே. இது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விலை மதிக்க முடியாத கர்த்தர் வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் அனுதினமும் அதை தியானிக்கும்படியாக ஆண்டவரே எங்களோடு நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. தியானிக்கும் போது என் உள்ளான மனிதன் பலப்படுவும் போது ஆண்டவரே கிறிஸ்துவை நாங்கள் பிரதிபலிக்கிறவர்களாக இருப்போமே ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்திற்கு உமக்கென்று சாட்சியாக எழும்பி பிரகாசிக்க அப்பா நீர் கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே 31 டிசம்பர் மாதம் 31 காணும்படியாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வர கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலகம் தோற்றம் உருவாகிறதுக்கு முன்பே எங்களை தெரிந்து கொண்ட தேவனே, எங்களை அழைத்திருக்கிறீர், வேறு பிரித்திருக்கிறீர், முன்குறித்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த மட்டும் நீர் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜீவனோடு இருப்பது உடைய கிருபை, எங்களுக்கு உடல் உறுப்புகள் நன்றாக இயங்க வைப்பது உடைய கிருபை, எங்களுக்கு ஹார்ட் பீட் நன்றாக இயங்க செய்வது உடைய கிருபை, எங்களுடைய ஆர்கன்ஸ் எல்லாம் உச்ச நிலவது உள்ள பாதவருக்கு இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் நன்றாக இயங்க வைப்பது உடைய கிருபை, பார்ப்பதற்கு நல்ல பார்வை கொடுத்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே. அப்பா கேட்பதற்கு நல்ல செவியை தந்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா துதிப்பதற்கு பேசுவதற்கு ஆண்டவர் நல்ல நாவை கொடுத்திருக்கிறேன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி அப்பா. நல்ல கரங்களை கொடுத்திருக்கிறேன், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா வேலை செய்ய பலனை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவு மேன்மையாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பூமியிலே எங்களை எந்த நோக்கத்திற்காக படுத்திரோ உடைய சித்தம் நிறைவேறட்டும் ஆண்டவரே. இந்த 2024 வருஷத்தின் ஆண்டவரே ஆரம்பம் ஜனவரியிலேருந்து இந்த டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் எங்களை கரம் பிடித்து நீங்கள் நடத்தி வந்தீரே ஆண்டவரே. அப்பா கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ அதிசயமாய் அற்புதமாய் நீங்கள் நடத்தி வந்திருக்கிற ஆண்டவரே. நினைத்து நினைத்து நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இருதயத்தினால இந்த நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களையே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த வருஷத்தின் இந்த 2024 வருஷத்தை நாங்கள் முடிக்கும் தருவாயில் எங்களை நடத்தி கொண்டு வருகிறதே அப்பா. எங்கிட்ட உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அப்பா சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை எங்களுக்குள்ளே புதுப்பியும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த காரியம் இருக்கும் என்றாலும் எங்கள் இருதயத்திலேயோ சிந்தையிலேயோ பார்வையிலே பேச்சிலே நடக்கையிலே எதுலையுமே ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு காரியம் இருக்காதபடி எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. மாமிசத்து கிரியைகள் எங்களுக்குள்ளே செயல்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரக்க பலவைகளாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்ற வசனமுடியாக இந்த பழைய வருஷம் இந்த 2024 வருஷம் முடியும் போதே எல்லாம் எங்களுடைய பழைய கிரியைகள் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மாமிசத்து கிரியைகளாக 17 மாமிசத்து கிரியைகள் சுபாவங்கள் எதுவுமே எங்களுக்குள்ளே இல்லாதபடி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அல்லேலூயா ஆண்டவரே. அப்பா இந்த புதிய வருஷத்துக்குள் செல்ல போகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் புது சிருஷ்டியாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா உம்மை போல மாற ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக உமக்கென்று மாத்திரம் சாட்சியாக ஓடும்படியாக எங்களை பெருமை பாராட்டி சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமை பரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமேன் ஆமேன். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.